உங்கள் எல்லோரையும் அன்புடன் என்னோட ஸ்ரீ வைஷ்ணவ சேனலின் வரவைக்கிறேன். இன்று நாம் ஆத்மா என்பது என்ன, உடல் என்பது என்ன, இந்த உடலுக்குள் ஆத்மா ஏன் இருக்கின்றது, எத்தனை நேரம் இந்த ஒரு உடலில் ஒரு ஆத்மா இருக்க வேண்டும், ஆத்மாவின் சாராம்சம் என்ன என்று தெரிந்து கொள்ள பிரயத்னிப்போம். ஆத்ம ஞானம் என்பது தன்னை தான் உணர்வது ஆகும், அல்லது நான் யார் என்பதை அறிவுதல் பிரயத்னிக்கிற அந்த உன்னத்த நிலையை தான் ஆத்ம ஞானம் என்பார்கள். இது உடல், மனம் மற்றும் புலன்களுக்கு அப்பால உள்ள நித்தியமான ஆத்மாவை உணர்வதாகும். இப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஞானம் பிறந்து விட்டது என்றால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இந்த ஆத்மாவை அறிவது சுலபமானது அல்ல. இந்த லௌகீகத்தில் எத்தனையோ ஆகர்ஷணங்கள், எத்தனையோ விதமான பிறந்த நாளில் இருந்து ஒரு ஆத்மாக்கு இரவு போகிற நிலை வரை ஆசைகள் அதிகரிக்குமே தவிர கம்மியாகாது. ஞானம் பிறக்க வேண்டும் என்று சிலர்கள் யோகாசனா செய்வார்கள், யோகாக்கு செல்வார்கள். ஒருவர் ஒரு தரம் நான் ஆத்ம ஞானம் பற்றி பேசிய போது என்னை கேட்டார்கள், நான் நித்தியத்துக்கு யோகாசனம் செய்தால் எனக்கு ஆத்ம ஞானம் பிறக்குமா என்று. நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். அவரே அதுக்கு பதில் அளித்து விட்டார். சொன்னார், ஆத்ம ஞானம் என்பது என்னை நீங்கள் வந்து கேட்டால் தெய்வம் ஒரு தெய்வ சிந்தனையில், தெய்வ பக்தியில், ஆலயத்துக்கு செய்வது, தர்ம காரியம் செய்வது, தெய்வம் நினைத்தால்தான், பகவான் பெருமாள் நினைத்தால்தான் ஒரு ஆத்மாக்கு, ஏன் நம்ம இந்த உடலில் இருக்கிறோம், எத்தனை காலங்கள் இந்த உடலில் நம்ம இருக்க போகிறோம் என்ற ஞானமும் பிறக்கும். சில பேர்கள், இப்பொழுது எனக்கு ஒரு மருத்துவ ஃப்ரெண்ட் இருக்கார், மிகவும் நல்லவர். அவர் எப்பவும் சில சமயம் நான் உட்கார்ந்து அவரிடம் சுவாரஸ்யமாக தெய்வங்களும் பக்திகளும் பற்றி பேசிக்கொள்வேன். அப்பொழுது அவர் சொல்வார், வித்யா, ஒருவரோட என்ன நடந்தது என்று அவர் ஆங்கிலத்தில் சொல்வார், பாஸ்ட் லைஃப் என்ன நடந்தது என்று பார்க்க கொள்ள முடியுமே தவிர என்ன நடக்கப் போகிறது என்று யாராலையும் சொல்ல முடியாது என்று. தெரிந்திருந்தும் நான் மௌனத்தை கடைப்பிடிப்பேன், சிரிப்பேன், வந்து விடுவேன். ஏனென்றால் உண்மைதான், மிகவும் கடினமானது. என்ன நடந்து இருக்கு என்று யாரும் சொல்ல இயலும். என்ன நடக்கப் போகின்றது என்று கேட்டால் அவ்வளோ சுலபமாக சொல்ல இயலாது. ஆனால் இந்த ஆத்ம ஞானம் பெற்றவர்களுக்கு முக்கியமான குணாதிசயம் சொல்கிறேன், கேளுங்கள். மிகப்பெரிய ரகசியம்தான். இவர்களை எப்படி நாம் அடையாளம் தெரிந்து கொள்ள முடியும்? கோபமே வராது, அவர்களுக்கு கோபமே வராது. ஆனால் இதில் ஒரு பெரும் ரகசியம் உள்ளது. என்னவென்றால், துஷ்டர்களுக்கும் கோபம் வராது, விவேகம் உள்ளவர்களுக்கும் கோபம் வராது. துஷ்டர்களால் கோபத்தை ரொம்ப நேரத்துக்கு அடக்கி வைத்து கொள்ள இயலாது. ஆனால் ஞானம் அடைந்தவர்களுக்கு
கோபம் என்றால் என்ன என்று கேட்பாள். ஏனப்பா, என்ன நடந்து விட்டது, ஏன் கோபிக்கிறாய்? வேண்டாம், வார்த்தை வார்த்தை இருக்கும், வஞ்சனம் சாப்பாடை இழுக்கும் என்பார்கள். அந்த மாதிரி நீங்கள் ஞானம் பிறந்தவர்களிடம் சென்று ஒரு விதத்தில் நான் சிந்திச்சு பார்த்தேன். ஒரு கால் புத்திசமுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன? ஏனால் புத்தர் அடைந்தது மிகவும் ஒரு சர்வானந்தமான நிலைமை, மிகவும் ஆனந்தம். அந்த அளவுக்கு ஆனந்தம் எதுலேயுமே இருக்காது. சில பேர் சொல்வார்கள், எனக்கு இப்போது தேவை என்று ஒன்று இருக்கின்றது, தேவையால் வரும் ஆனந்தம். அது என்ன தெரியுமோ? தேவையால் வரும் ஆனந்தம் என்ன என்றால், எனக்கு பணம் கஷ்டம், என்னால் இந்த வஸ்துவை வாங்க முடியலை. ஒன்று, என்னால் இந்த வஸ்துவை எனக்கு வாங்க முடியவில்லை. இரண்டாவது நிலை என்னவென்றால், என்னால் இந்த வஸ்துவை எனக்கு ரொம்ப மிகமான பிரியமான இருக்கவர்களுக்கு வாங்க முடியவில்லை. அது தேவையால் வரும் ஆனந்தம். நான் ஒரு தங்க வளையல் வாங்கி கொண்டு என் தாயாருக்கு போட்டு ஆனந்தத்தை பெறுகிறேன். இல்லை, தங்க கொலுசை என் அண்ணாவின் மகனுக்கு போட்டு, சிறு குழந்தைக்கு போட்டு ஆனந்தத்தை பெறுகிறேன். பிறகு என்ன? என் சகோதரன் எதிர்பார்த்த பரீட்சையில் சாதித்து ஆனந்தத்தை உணர்கிறார். சிலர் பேர்கள் புகழும் பேருக்கும் அடிமையாக இருக்கவர்கள் பேரும் புகழையும் பெற்று ஆனந்தத்தை அடைகிறார்கள். ஆனால் உண்மையான ஆனந்தம் எது? நிரந்தரமான ஆனந்தம் எது? நிரந்தரமான ஆனந்தம் என்றால் பெருமாள் தான். கிருஷ்ணரிடம் ஓடி வாருங்கள், அவர்தான் நிரந்தரமான ஆனந்தத்தை தரக்கூடியவர். மற்றதெல்லாம் அழிந்துவிடும், உடலை உள்பட தான் சொல்கிறேன். இப்பொழுது சடங்குகள் சிலது உள்ளது. சடங்குகளை தாண்டி குருவின் அருளால் பெற்றதுதான் ஆத்ம ஞானம். சிரவணம், மனம், நித்திய யோசனம் போன்ற சாதனைகள் உள்ளது. ஆத்ம விசாரணை மூலம் இதை பெறலாம். ஆத்மா என்றது பிரயாணத்துக்கு உள்ளது. சில ஆத்மாக்கள் மோட்சத்தை அடையும். மோட்சம் என்றால் பரமபதத்தை அடையறது தான். ஒன்று உண்மையை சொல்கிறேன், கேளுங்கள். ஆனால் என்னவென்றால், உண்மைதான், ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களின் அபிப்பிராயம். என்ன உண்மை என்றால், இது கோவிலில் இந்த மோட்சபாதை ஸ்வர்கவாசல் என்று கட்டுவார்கள். அது மிக ரொம்ப விசேஷமான நாள்களில் பக்த கோடிகள் அது உள்ளே என்று செல்வார்கள். பெருமாள் செல்லும்போது நானும் செல்ல வேண்டும். அந்த பக்த கோடிகள் அங்கே செல்ல வேண்டும் என்றால் பெருமாளில் அனுகிரகம் வேணும். பெருமாள் அனுகிரகம் இருந்தால் தான் சொர்க்கவாசலுக்கே போக முடியும். அது ஒன்று. எந்த தர்ம காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் அந்த தெய்வத்தின் அனுகிரகம் இருந்தால்தான் அந்த தர்ம காரியத்தை ஒருவனால் செய்ய முடியும். ஆத்மா என்பது நித்தியமானது. அதுக்கு சஞ்சலம் இல்லை. ஆத்மாவுக்கு சஞ்சலம் கிடையாது. உடலுக்கும் மனதுக்கும் சஞ்சலம் உண்டு. ஆசைகள் பிறக்கிறது. ஒரு ஆத்மாவோட உடலில் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டுமா என்று ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இது மீண்டு ஆங்கிலத்தில் ரிசர்ச் என்பார்கள். அது பிறகு தெரிந்த யாருக்குமே கிடைக்காத சில புராணங்களில் எழுதின ஒரு ரகசியம். 8வது வாரம்தான் ஒரு ஆத்மா உடலில் பிரவேசிக்கும். இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. இது ஒரு பெரும் ரகசியம்.
ஒரு குழந்தை ஜனிக்கிறது என்றால் 8வது வாரத்தில் ஆத்மா பிரவேசிக்கும். எப்படி ஆத்மா பிரவேசிக்கும் என்று கேட்பீர்கள். எப்படி பிரவேசிக்கும் என்றால் எல்லாம் கணக்கு தான். பூர்வ ஜென்மாவின் கணக்கு படி அவர்கள் பூர்வீகம் என்றால் என்ன? இப்போது சில குழந்தைகள் தன் தாய் தந்தையை என்ன சொல்லுவாங்க, பரிகாசம் செய்வார்கள். இந்த தாய்க்கு பிறந்தேன், என்ன கஷ்டமப்பா, இந்த தந்தை எனக்கு ஒன்றும் செய்யவில்லை. இதை கேட்டால் மிகவும் அழுகை வரும் எனக்கு. ஏனென்றால், ஏனப்பா தாய் தந்தையை இது மாதிரி நீ இது பண்ணுகிறாய், பரிசோதிக்கிறாய்? ஏன் தாய் தந்தையை இவர் அப்படி இவர் இப்படி என்று அவலட்சணமாக பேசுகிறாய்? தேவையில்லை. நீ பண்ண கர்மாதான், நீ பண்ண கர்ம பலன்கள் தான், எல்லாமே கர்ம பலன்கள் தான். ஒருவருக்கு நம்ம ஜனிக்கிற ஒரு ஆத்மா என்றால் கர்ம பலன்தான். நல் வீட்டில் ஜனித்தாலும் கெடுதி வீட்டில் ஜனித்தாலும், இந்த ஜாதியில் ஜனித்தாலும் அந்த ஜாதியில் ஜனித்தாலும் கர்ம பலன்தான். ஒருவன் வைஷ்ணகுலத்தில் வர வேண்டும் என்றால் மகாவிஷ்ணுக்கு அவனிடம் பிரீத்தி வேணும். ஆமாம் அப்பா, மகாவிஷ்ணுக்கு உன் மீது பிரீத்தி இருந்தால் வைஷ்ணவ குலத்தில் நீ ஜனனிப்பாய். நீ வேற குலத்தில் இருந்தாலும் வைஷ்ணவ குலத்தில் வந்து விடுவாய். அவர் கேட்கிறது தூய்மையான அன்புதான் என் கிருஷ்ணர் கேட்கிறார். நீ என்னை நம்பு, நான் உன்னை கைவிட மாட்டேன். என் சகோதரன் பல தடவை என்னிடம் கேட்பார், என்னவென்றால், உன் கிருஷ்ணன் இருக்கும் பட்சத்தில் உனக்கு ஏன் உடனடியாக காரியம் ஆகவில்லை என்று. காரியம் நடக்கும், ஆனால் அறமனது வைத்தால் நடக்காது. என் விஷயத்தில் கூட நான் சொல்கிறேன், பூர்ண மனது வைத்தால் பகவான் பெருமாள் இறங்கி வந்து விடுவார். அந்த பூர்ண மனது ஒரு பக்தனுக்கு, ஒரு ஜீவாத்மாவுக்கு, ஒரு பரமாத்மாவிடம் வர வேண்டும் என்றால் அந்த பரமாத்மாவின் கிருபை அந்த ஜீவாத்மாவுக்கு வேணும். எப்படி அடைய முடியும்? அதுதான் அப்பா தர்ம காரியம். வாரத்தில் ஒரு தரம் அன்னதானம் செய்யுங்கள். என்னை கேட்டால் நான் அதை தான் சொல்லுவேன். ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்க வேண்டும். உம்மால் தான் கிடைக்கட்டுமே. நல்ல காரியம் செய்யுங்களேன். இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். வர வீடியோவில் இன்னும் ஆய்ந்து நாம் ஆராய்ச்சிப்போம். இந்த ஆத்மா என்றது என்ன என்று ஆராய்ச்சிப்போம். எல்லோருக்கும் என் ஸ்ரீ கிருஷ்ணர் அருளால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.